கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from John the Gospel chapter 14 verse 14. You may ask me for anything in my name and I will do it. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Are you feeling weary in your prayer life? Do you ask yourself, why hasn't God answered me yet? உங்கள் ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று. ஆம் பிரியமானவரே, கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமம் அல்லவா? கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது எந்த காரியத்தை நீங்கள் கேட்டாலும் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவருடைய காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவியுடைய காரியங்களாகவோ, அல்லது ஏதோ பாவத்தின் அடிமைத்தனத்தினாலேயோ, சாபங்களோ, அல்லது தொடர்ந்து வருகிற வியாதினாலேயோ, அல்லது உங்க குடும்பத்திலே யாரோ ஒருத்தருடைய குடிப்பழக்கங்கள் உங்க குடும்பத்தையே மிகுந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் கொண்டிருக்கலாம். நீங்க இதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு வேலை உடைந்து போய் இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்ன விதமான ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்க நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நோக்கி அவருடைய சமூகத்தில் நீங்க விசுவாசத்தோடு நீங்க காத்துருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஒரு சில ஜெபங்கள் உடனடியாக பதில் வருகிறது, ஒரு சில ஜெபங்கள் தாமதமாகிறது. அந்த தாமதமாய் வருகிற ஜெபங்கள் நமக்கு மிகுந்த ஒரு சோர்வை கொண்டு வருகிறது. ஆனால் நம் விசுவாசத்தை கைவிடாதபடி நம் கர்த்தருடைய சமூகத்திலே பர்சிஸ்டன்டாக அவருடைய நாமத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். நம் வேதத்தில் பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 41 வசனம் முதல் 46 வசனம் வரை நாம் பார்க்கிறோம், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்று, ஆனால் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா கர்மெல் பர்வதத்தின் மேல் ஏறி அவர் அந்த மலைக்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்க ஆரம்பித்து அவர் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு கேட்கிறார், சமுத்திரத்துல போய் பாரு, மழை வந்ததா என்று சொல்லி பார்க்க சொல்லுகிறார். அவர் போய் திரும்பி வருகிறார், ஒன்றும் இல்லை என்று சொல்லி வருகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது 7ஆம் தரம் அவருக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை எழும்புகிறதை அவர் பார்த்து வந்து சொல்லுகிறார். அந்த சின்ன உள்ளங்கை அளவு மேகம் பலத்த மழையை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த மனுஷன் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 7ஆம் தரம் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை செய்த தேவன். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாமல் பர்சிஸ்டன்டாக கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். So do not lose heart. When you pray, keep asking, believing and trusting him. Jesus has promised that when you call upon his name, he will answer you in his perfect time and a perfect way. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தாவே, அப்பா, இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் நாமத்தினால நான் நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் பதில் தாங்க ஏசப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. காத்திருந்த நாட்கள் போதும் அப்பா. இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.